செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கடந்த 2 இரவுகளால் உனக்கு கடுமையான சோதனைகளை நடத்தி பார்த்தேன். சாரி நிர்மல், உனக்கு வந்திருக்கிறது மாலைக்கண் நோய். எங்க அம்மாவோட பிரார்த்தனைகளும் தான தர்மங்களும் கடைசியில் அவங்களை ஏமாத்திச்சு. நிர்மல், நான் உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் மட்டும் இல்ல, உங்க அம்மாவுடைய மனநிலையை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிற குடும்ப நண்பனும் கூட. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது தெரிஞ்ச உடனே உங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருச்சு. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்திருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியும். டாக்டர், என்னால எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பிளீஸ். இந்த மாலைக்கண் நோய் குணமாகிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாம மறைக்கணும், முடியுமா? அப்படின்னா இந்த வியாதி சீக்கிரம் குணமாயிடுமா டாக்டர்? கண்டிப்பா. ஆனா அதை என்னால குணப்படுத்த முடியாது. ஏன் டாக்டர்? உனக்கு வந்திருக்கிறது சாதாரண மாலைக்கண் நோய் மட்டுமில்லை. There are further complications. இந்த மாலைக்கண் நோய்க்கு ஆங்கிலத்துல ஜீரோசிஸ்னு பேர். மாலைக்கண் நோய் உள்ளவங்களுக்கு அந்த நேரத்திலேயே இரவுலையும் கண்ணே தெரியாது. அந்த வியாதியா மட்டும் இருந்தா குணப்படுத்த மருந்து இருக்கு. ஆனா உனக்கு வந்திருக்கிறதோ சாதாரண மாலைக்கண் நோய் மட்டும் இல்ல. உன் கண்ணுல ஹெமராஜிக் ஸ்பாட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. பண்டத்தை எக்ஸாமின் பண்ணதுல உள்ள எடிமா வேற இருக்கு. சோ இது மாலைக்கண் வியாதியிலேயே ஒரு பெக்கூலியர் ஃபீச்சர். இப்படித்தான் உங்க ஃபாதருக்கு, உங்க கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாருக்குமே இருந்தது. அதனாலதான் என்னால குணப்படுத்த முடியும். என் ஃப்ரெண்ட் அமெரிக்கன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் காந்தோ. அவரால் நிச்சயமா இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். இந்த பரம்பரை வியாதியை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இப்ப அவர் எங்க இருக்காரு டாக்டர்? இட்டலியில நடந்த ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் மீட் பண்ணேன். கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவர் டூர்ல இருக்கிறார். அப்படின்னா அந்த டாக்டர் வர்ற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது அம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாம நான் நடந்துக்கணும், அப்படித்தானே டாக்டர்? ஆமா டாக்டர், நான் ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிக்கிறது அம்மாவுக்கு தெரியும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆனா நான் ஹோட்டல்லே தங்கிடுவேன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமே நிரந்தரமா கூடுமான வரைக்கும் ஹோட்டல்லயே ராத்திரில தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஆமா, ராத்திரில எப்பவாவது நீ வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா? அதை பத்தி பரவாயில்ல டாக்டர், வீட்டுல எல்லா இடமும் எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கணும், அதான் பெரிய ப்ராப்ளம். நான் என்ன செய்ய போறனோ? அடாடாடாடாடா, நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி. இப்ப எல்லாம் சரியா போச்சு. அதனாலதான் நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு கச்சேரிக்கு வரல. இந்த தகவலை எனக்கே நீங்க ராத்திரி தெரியப்படுத்தல. இத உங்ககிட்ட சொன்னா நீ சும்மா இருப்பியா? நேரா ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவங்க அதை பெருசா நினைச்சுக்கிட்டு துடிச்சு போயிடுவாங்க. அதனால தான் அம்மா சொல்லல. உண்மைதான், உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அதை அத்தையால தாங்கிக்க முடியாது. அத்தை உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களை சமாதானப்படுத்தணும். பொறுப்படுங்க. வசந்தி, ஓட்டவாயே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். பொறுப்படுங்க. சார், இன்னைக்கு 48. என்னது அது? பரிசுச்சீட்டு நம்பர். வா. நர்ஸ் உங்ககிட்ட 48ன்னு சொன்னாலே என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல அம்மா, தினமும் எத்தனை பேஷண்ட் வந்தாங்கன்னு ஒவ்வொரு நாள் உங்களுக்கு தெரியாம வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு பேஷண்ட் 48. அதைத்தான் சொன்னேன். நாளுக்கு நாள் உன் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாமலே விசாரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நிர்மல், இந்த வட்டாரத்திலே நான் தான் இப்ப பெரிய டாக்டர். அது போதாது, இந்தியாவிலே நீதான் பெரிய டாக்டர்னு பேர் எடுக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். நர்ஸ், பேஷண்ட்களை கவனிச்சுக்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. காமாட்சி, அத்தை எங்க? நேத்து ராத்திரி உங்க வீட்டுல இருந்து வந்து மாடிக்கு போனவங்க தான். ஐயா கச்சேரிக்கு வரலங்கிற கோபத்தினால சோறு கைலி இல்லாம ஐயா ரூம்லயே இருக்காங்க. ஹலோ தரங்கம்மா, நான் நிர்மல் வந்திருக்கேன். உன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு தாண்டா உள்ளே உட்காந்துருக்கேன். நான் உன்னை பார்க்க மாட்டேன், போவெளி. அத்தை, நான் வசந்தி வந்திருக்கேன். கலவு தருங்க அத்தை. வசந்தி, தயவு செய்து அவ விஷயத்துல நீ தலையிடாத. நேத்து நடந்ததை எல்லாம் நீ மறந்துடலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. அவனை நம்பி கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணின பாவத்துக்கு நம்ம தலைக்குரிய வச்சுட்டானே, இது மன்னிக்க கூடிய தப்பா? அம்மா அம்மா, அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என்ன பார்க்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் சொல்றது உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இருந்தா ராத்திரி எங்க போயிருந்த இந்த விஷயத்தை இந்நேரம் சொல்லிருப்பியடா. அத நான் சொல்றேன் அத்தை. நேத்து ராத்திரி பூரா தாங்க முடியாத நெஞ்சு வலினால அவதிப்பட்டு இருக்காரு. அது நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் இங்க வரல. கடவுளே, என்ன வசந்தி சொல்றது உண்மைதானே? உனக்கு நெஞ்சு வலி வந்து நிஜம்தானே? ஆமாம்மா, இப்ப நான் நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்ல. வசந்தி, அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல,
நான் எதை சொன்னாலும் உடனே ஓடி வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க. சரி சரி, இனிமே அவங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாது. ஏண்டா இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? அதிராதீங்க சார், நிர்மலுக்கு பயப்பட முடியாது ஒண்ணும் இல்லை. யார் செஞ்ச புண்ணியம் என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா என்னம்மா? ஒரே இருமலும் கால் குடைச்சலுமா இருக்கு. என்னால நிக்க முடியலப்பா. நிர்மல், அத்தையை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். கவலைப்படும்படியா ஒண்ணும் இல்லை நிர்மல். ஏற்கனவே பலகீனமான உடம்பு, அதோட நாள் பூராவும் பூஜாரையிலே அணிஞ்சு கிடந்திருக்காங்க. அதான் இதுக்கு காரணம். அத்தைக்கு கால்வலி வரும்போதெல்லாம் இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இருமல் வந்தா இந்த மருந்தை ஒரு அவனுக்கு கொடுங்க. இது பாருங்க, காலுக்கு தேய்க்கிற மருந்து கடுமையான விஷம், பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அதான் பாய்சன் எழுதியிருக்கேன், ஜாக்கிரதையா. இடது பக்கம் இருக்கிறது காலுக்கு புசுற விஷம் மருந்து, வலது பக்கம் இருக்கிறது இருமலுக்கு சாப்பிடுறது. நிர்மல், என்னம்மா? குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொண்டாப்பா. அத்தை, நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வரேன். நிர்மல், ஏதாவது தேவைன்னா போன் பண்ணுங்க. வரேன். இருமல் அதிகமா இருக்காமா? இந்த மருந்து கொண்டு வர்றேன். பக்கம் இருக்கிறது காலுக்கு பூசிக்கிற விஷம் வருது, வலது பக்கம் இருக்கிறது இருமல் வருது. நிர்மல், இது என்ன மருந்துப்பா? ஏமா இருமலுக்கு சாப்பிடுற மருந்து, கசக்கும், கண்ண மூடிட்டு குடிச்சிருங்க. இல்லப்பா, இது இருமலுக்கு சாப்பிடுற மருந்து இல்ல. ஏமா? சாயங்காலம் எனக்கு இருமல் வந்தப்போ வசந்தி மருந்து கொடுத்தா, அந்த வாசனையே வேற மாதிரி இருந்தது. இது வேற மாதிரி இருக்கேப்பா. நல்லா பாருடா, இது நிச்சயமா காலு பூசுற மருந்துதான். இருமல் மருந்து தண்ணி மாதிரி இருந்தது, இது சவுப்பா இருக்கு பாரு. காலுக்கு பூசுற மருந்து கடுமையான விஷயம்னு வசந்தி சொன்னாலே. தூக்க கலக்கத்துல மருந்தை மாத்தி கொடுத்துட்டியா? பரவாயில்லப்பா, இப்ப எனக்கு இருமல் கூட இல்ல. இதை கொண்டு போய் வச்சுட்டு நீ போய் தூங்கு. கொடுக்க கடவுளே, எந்த தாய் வாழணுங்கிறதுக்காக நான் அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கணும், அந்த தாயை நானே கொண்டுட பார்த்தனே. குருட்டு தரத்தால எங்க அம்மாவை கொண்டுட பார்த்தனே. நான் யார்கிட்ட சொல்லுவேன்?
என்ன ரூம் திறக்கும்? விமலா, விமலா, யாரு? நிர்மல். ஹலோ நிர்மல். என்ன ஏறும்ல வந்து படுத்துக்கிட்டு இருக்க? இது உங்களுடைய ரூமா? சாரி நிர்மல், நான் எனதுன்னு நினைச்சு வந்துட்டேன். இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? ரெண்டு வெளியே. இது என்னால எழுந்திருக்க முடியல. ஏம்மா? தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். ஜம்பு இல்ல, ஜம்பு அதிகமா கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஒரே மயக்கமா இருக்கு. என்ன தூக்கிட்டு போய் என் ரூம்ல விட்டுடுங்க நிர்மல். நான் தூக்கிட்டு போறதா? நான்சென்ஸ். விடு கைய. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்களும் என் பக்கத்திலேயே வந்து படுங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாம். விடு. என்ன அரைஞ்சு பல்ல உடச்சு. இந்த வேலையெல்லாம் ஏற்க வச்சுக்காரு. மரியாதை அனுப்பிச்சு வெளியே போ. இதெல்லாம் என்ன அநாகரிகம்? மரியாதையா சொல்றேன். இப்ப நீயா வெளியே போறியா இல்ல பட்லரை கூப்பிட்டு தூக்கி வெளியேறிய சொல்லட்டுமா? நிர்மல், சும்மா விளையாட்டுக்கு பண்ணா சீரியஸா எடுத்துக்கிறீங்களே. போகட்டும், இன்னைக்குதான் ஹோட்டல்ல டான்ஸா கிடையாது. எங்க இந்த பக்கமா திடீர்னு? இன்னைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். இங்கயா? நிர்மல், நீங்க வந்து ஹோட்டல்ல தங்கணுமா என்ன? ஏன் வீட்டுக்கு வாங்க, அங்க எல்லா வசதியும் இருக்கு. வசதினா உங்க வீட்டுல எப்படி இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையானது ஒரு பெட்ஷீட், ஒரு தலகாணி. அந்த வசதி இங்கே இருக்கு. நீ போமா. நோ, இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டா நீங்க என் வீட்டுக்கு வரத்தான் வேணும். இந்த பாருமா விமலா, உனக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நீ ஒரு டான்ஸ் ஆடுறவ, நான் உனக்கு ட்ரம்பட் வாசிக்கிறவன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஹோட்டலோட இருக்கட்டும். உங்க வீட்டு வரைக்கும் வர வேணாம். ப்ளீஸ் கெட் அவுட். வாங்க நிர்மல். எல்லாம் பொறுக்கிட்டு போ. விமலா, தேடி போன பாட்டில் என் காலடியில வந்து விழுந்த மாதிரி வந்திருக்க. என்ன விஷயம்? ஒடல பாட்டிலும் காலி, பாக்கெட்டும் காலி. வழக்கம் போல் 50 ரூபாய கொடுத்துட்டுனா ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். போட்ட திட்டம் பூரா குட்டிச்சோர ஆயிடுச்சு. இனிமே கொள்ளை அடிச்சாதான் பணம். குடிக்க பணம் கேட்டா கொள்ளை அடிக்க சொல்றாள். அப்படி ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். ஒரு பாட்டிலுக்கு பணம் கேட்டா ஒரு பார் வாங்குற பணம் வச்சிருக்கானே.
கிட்ட தப்பிச்சிடலாம் நினைக்காதே. யார் நீ? நிர்மலோட பயங்கரமான ரகசியத்தை அவனு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க. என்னது? நிர்மல் பாதி குருட. பாதி குருடன்? புரியும்படியா சொல்லு. புரியல? சூரியன் உதயம் ஆகி அஸ்தமனாவர வரைக்கும் தான் நிர்மல் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். இருட்ட ஆரம்பிச்சது அவன் தடவ ஆரம்பிச்சிடுவான். காரணம் அவனுக்கு மாலக்காடு. நிஜமாவா? ஆமா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஹோட்டல்ல அவன் தங்கி இருக்கிற ரூம்ல போய் பாரு. அப்படின்னா தனக்கு இருக்கிற அந்த வியாதி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னுதான் இப்ப ராத்திரில ஹோட்டல்ல தங்கிடுறாரா? கரெக்ட். அவன் மறைஞ்சு மறைஞ்சு வாழதான் என் பாக்கெட் நிறைஞ்சு வழிய போகுது. என்ன பண்ண போற? பணம் பண்ண போறேன். எந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவன் பயந்துகிட்டு வாழ்றானோ அந்த ரகசியத்தை பப்ளிக் பண்ண போறான்னு அவனை மிரட்டி டெய்லி தண்ணி போட பணம் வாங்குவேன். அவனுக்கு ராத்திரில மட்டும் தானே கண்டு தெரியாது. எனக்கு பகல் ராத்திரி 2 நேரமும் வித்தியாசம் எல்லாமே கண்டு தெரியாது. ஃபுல்லா குடிக்க போறேன். உன்னை நினைச்சு அழுவறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? குபேர்னா வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச நீ அதை வச்சுக்கிட்டு வெறும் குடிகாரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்காக. ஏதோ நான் 1000-500 குடுங்களான்னு நினைச்சேன். ஆமா, நான் எப்படி குபேரனாக முடியும்? என்ன அவர் மனைவியாக்கி அவருடைய சொத்துக்களுக்கு என்ன வாரிசாக்கிட்டா எங்க அண்ணன் குபேரன் இல்லையா? என்னமா இது? அவனுக்கு கண்ணு தெரியாதுன்ற ஒரு பாயிண்ட வச்சு எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ரொம்ப சுலபம், சொல்றேன். ஜோசியரையா, நல்ல கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த மாசம் 19ஆம் தேதியை விட்டா அடுத்த மாசம் வரையும் முகூர்த்த நாளே கிடையாதுன்னா? அப்படியா? அப்போ 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? ஏண்டி தாராளமா முடிச்சிடலாம். நிர்மலையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். போன் பண்ணி வர சொல்லக்கா. நாளைக்கு காலையில யாரோ ஒரு ஸ்நேகிதனுக்கு கல்யாணமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி புறப்பட்டு போயிட்டான். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வசந்தி, கல்யாணத்துக்கு அதிகமா நாள் இல்லாதனால கையோட போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அம்மா, என் ஸ்நேகிதி பானு வீட்டுல ராத்திரி நடக்க போற பூஜைக்கு நான் வரேன்னு சொல்லிருக்கேன். அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நிர்மலுக்கு நான் சொல்ற மாதிரி வாங்கிடுங்க. சரி சொல்லுமா. ரிசப்ஷன் அன்னைக்கு போட போற ஷூட்டிங் கிளாத்தை சாக்லேட் கலர்ல வாங்கிடுங்க. சரி. ஷூட்டிங் கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும், அதனால பியூர் ஒயிட்ல வாங்கிடுங்க. சரி. ஷூ பிரவுன் கலர்ல வாங்கிடுங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சீக்கிரமா சொல்லி முடியுமா? நேரம் ஆயிடுச்சு பாரு. அவ்வளவுதான் அத்தை, நீங்க பொறுப்படுங்க. என்னம்மா
சொல்ல மறந்துட்டேன். நகை வாங்கும்போது நிர்மலுக்கு 15 பவுன்ல ஒரு வாட்ச் செயினுக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. அந்த செயினுக்கு மேட்சா கோல்டு கேஸ்ல ஒரு வாட்சை வாங்கிடுங்க. ஹலோ, யாரு? டாக்டர் அம்மாவா? டாக்டர் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன சொல்றீங்க? கவனமா கேட்டுக்கங்க. உங்களுக்கு கணவரா வரப்போறாரு மிஸ்டர் நிர்மல். அவர் இப்ப ஹோட்டல் ட்ரிங்க்ஸ்ல ரூம் நம்பர் 27ல என்ன நிலையில இருக்காருன்னு நீங்க நேரா பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ